ஃபண்ட் ரேட் வந்து கிட்டத்தட்ட எத்தனை அந்த மாசமா போன வருஷத்துல இருந்து நத்திங் ஹேப்பன். ஒண்ணுமே கட் பண்ணல. போன வருஷம் டிசம்பர் 11ல இருந்து இது வரைக்கும் ரேட் கட் பண்ணவே இல்லை. ஓகேவா? இந்த இன்ட்ரெஸ்ட் இப்ப ரெண்டு விஷயம் தான் ப்ரோ. இல்ல நான் டெக்ஸ்டா போறேன். DXY இல்ல சைஸ் சின்னதா இருக்கா? இன்னைக்கு ராத்திரி இருக்கு நியூஸ். ஓகேவா? DSY செல் ஆச்சுன்னா நம்மளுக்கு கோல்டு பை ஆகும். ஓகேவா? யூஎஸ்டியும் அதாவது EUR ஆமா EUR வந்து பை ஆகும். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து DXY. இப்போ நமக்கு DXY அனலைஸ் பண்ணிட்டாலே போதும், நம்மளுக்கு மிச்சம் எல்லா பேரும் தெரிஞ்சுன்னா நடந்துடும். DXY பை ஆச்சுன்னா கோல்டு செல் அப்படியே ஆப்போசிட். EURம் செல் ஆகும். இந்த 2 வருஷம் தான் நடக்க போகுது. இப்போ நம்மளுக்கு அனலைஸ் பண்ண வேண்டியது DXY தான். DXY வந்து எனக்கு மட்டும் இந்த வீக்லி ஐ எடுக்கலைன்னா கான்ஃபிடண்டா உட்காந்துருப்பேன் பை தான்ட்டு. என்ன பண்ணிட்டான், வீக்லி ஐயே எடுத்துட்டான், என்னோட ரேஞ்ச் ஐயே எடுத்துட்டான். ஓகேவா? எனக்கு வந்து இப்போ கன்ஃபார்மா என்னால வீக்லியில சொல்ல முடியல. ஆனா வீக்லியில் என்ன நடக்குதுன்னா IR டு ER தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு வீக்லியை பொறுத்த வரைக்கும். இப்ப மேல இருக்கிறது வந்து மந்த்லி எஃபிஜி ப்ரோ. மந்த்லி எஃபிஜி போவானா எனக்கு தெரியல இப்ப இன்னைக்கே. ஆனா என்னோட வீக்லியோட நான் சொன்ன பை வந்து முடிஞ்சிருச்சு. அதோட ரேஞ்ச் டீலிங் ரேஞ்ச் போட்டீங்கன்னா இன்னும் இங்க இருந்து போடணும், ப்ரீமியம்ல இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க இருந்து போடணும். இங்க இருந்து போட்டாலும் மார்க்கெட் ப்ரீமியம்ல தான் இருக்கு. ஓகேவா? மார்க்கெட் ப்ரீமியம்ல இருந்தா என்ன பண்ணுவோம், செல் தான் பண்ணணும், பை பண்ணக்கூடாது. 2 சினாரியோ தான் இருக்கு. ஒன்னு நான் வந்து ப்ரீமியம் இருக்கறதுனால செல் பார்க்கறதும் ஒரு லாஜிக். ஃபர்ஸ்ட் லாஜிக். என்னோட என்னோட ரேஞ்ச் வீக்லி ரேஞ்சும் முடிஞ்சிருச்சு. செகண்ட் லாஜிக் அதுவும் முடிஞ்சிருச்சு. டெய்லியில பார்த்தோம்னா ஒரு சிஆர்டியும் இருக்கு. செல்லுக்கான ஒரு சின்ன சிஆர்டி இருக்கு. அது இங்க ரைட் டு இந்த லோ. ஓகேவா? செல்லுக்கான சிஆர்டி ஒன்று இருக்கு. ப்ரீமியம்லயும் இருக்கான். அதனால செல் தான் நடக்கும்னு எனக்கு தோணுது இன்னைக்கு ராத்திரி. எத்தனை மணிக்கு நியூஸ்? 11 மணிக்கா? ஆமா. டேங்கப்பா. DXY செல்லுன்னு எனக்கு தோணுது. ஓகேவா? ஃபார் மை டெக்னிக்கல் படி நான் ஃபண்டமெண்டலா எதுவும் பார்க்கல, எதுவும் சொல்லல. அப்பனா DXY செல்லுன்னா இந்த சினாரியோ தான் நடக்கும். கோல்டு பை ஆவான், யூஎஸ்டி பை ஆவான். ஓகேவா? எல்லாமே ஆப்போசிட்ல ஆக போறான். எவன் கீழே வந்தாலும் இன்னொருத்தன் மேல போக போறான். அது உண்மைதான். அதே மாதிரி எனக்கு யூஎஸ்டியும் சூப்பரா இருக்கு ரேஞ்சும். யூஎஸ்டியும் பாருங்க கரெக்டா நேற்று நான் இந்த லோ ஸ்வீப் பண்ணிட்டு நேற்று நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், யாரு நான் இருக்கான்னு தெரியல. லைவ்ல இருந்தீங்களா, இதுக்கு மேல நல்லா க்ளோஸ் வச்சானா பை ஆயிடுவான்ட்டு. அப்படியே நேற்று ராத்திரி பண்ணிட்டான். இப்போ ஒரு நல்ல ஒரு சிஎஸ்டி இருக்கு. இந்த இங்க வரைக்கும் வந்துட்டு பை ஆகும் யூஎஸ்டி கீழே நியூஸுக்கு. ஓகேவா? இது ஒரு நல்ல ஒரு சிஎஸ்டி ஆர் ஓபி கேண்டில் வச்சிருந்தேன். இந்த கேண்டில் தான் நம்மளுக்கு பை கேண்டில். இப்போ சப்போஸ் நீங்க ஒரு ஷார்ட் டைம் ட்ரேடரா இருப்பீங்கன்னா 1 ஹவர்ல ட்ரேட போட்டு இந்த ஐடிபி வைங்க. ஒரு 1:3 ஹவர் கிட்ட வருது உங்களுக்கு. அதே சமயம் டெய்லி ஓப்பனிங் கீழே தான் ப்ரோ இருக்கு. டெய்லி ஓப்பனிங் கீழே தான் இருக்கு. பிரச்சனையும் இல்லை, பை பண்ற கூட ஜோன் தான். அதே மாதிரி யாரு பார்த்தேன், இன்னொன்னு பார்த்தேன், ஜிபிபி யூஎஸ்டியும் பை பார்த்து வச்சிருக்கேன். ஓகேவா? எல்லாருமே கரெக்டா பைல இருக்காங்க. ஜிபிபி யூஎஸ்டியும் பை கரெக்டா இருக்கு. ஹீரோ யூஎஸ்டியும் பைல இருக்கான். DXY செல்ல இருக்கான். இப்போ கோல்டு பை தான் ஆக போறான்னு தோணுது. Several hours later. இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்கு. 3 நிமிஷம். நான் லோயர் டைம் ஃப்ரேம் செட் பண்ணி வச்சுக்கிறேன். என்ன நடக்குது கோல்டு பார்ப்போம். என்ன நடக்குது? ஓ மை காட். என்னங்க? ஓய்.
ஏய், ஏய், பை பை ஆயிட்டான், பை ஆயிட்டான், பை ஆயிட்டான், பை ஆயிட்டான். நான் எதிர்பார்த்தது நடந்துருச்சு, செல் ஆயிட்டான். ஆனா என்ட்ரி கொடுக்காம ஹீரோ வச்சுட்டு பை ஆயிட்டான் பைத்தியக்காரன். காலைல சொன்னது நடந்துச்சு கைஸ். பை ஆயிடுச்சு. சொன்னனா நியூஸ் எந்த ஒரு நியூட்ரல் பாருங்க. நான் சொன்னா ஃபன் ரேட்ல ஏத்த மாட்டாங்க ப்ரோ. யாரோ ஒருத்தர் காலைல சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க இன்ஸ்டாலன்னு. ஒரு ஃபன் ரேட் ஏத்த மாட்டான்.